கிட்டத்தட்ட 91 ஆண்டுக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு. பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம், இப்படி நம்ம சொல்லிக்கிட்டு இருந்த PCOS PMOSன்னு பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க. ஆமாங்க, PMOSனா பாலி எண்டோக்ரைன் மெட்டபாலிக் ஓவேரியன் சிண்ட்ரோம். 1935 தான் முத இந்த பிரச்சனைக்கு PCOSன்னு பெயர் வச்சாங்க. PCOSன்ற பேரு பல நேரத்துல குழப்பத்தை ஏற்படுத்துதுன்னு இப்போ PMOSன்னு பெயரை மாத்திட்டாங்க. ஏன் இப்படி மாத்திருக்காங்கன்னு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன் வாங்க. பாலிசிஸ்டிக் அப்படின்னா கருப்பையில நீர்க்கட்டிகள் இருக்குன்னு அர்த்தம். உண்மை என்னன்னா கருப்பையில உண்மையிலேயே நீர்க்கட்டிகள் வராம கூட இந்த டிசார்டர் உங்களுக்கு வரலாம். இதனால இந்த டிசார்டர் பல பேர்த்துக்கு சரியா கண்டுபிடிக்க முடியாம போயிருது. ஆனா இப்ப புதுசா வச்சிருக்க PMOSல 3 முக்கியமான விஷயம் இருக்கு. பாலி எண்டோக்ரைன்றது இது இன்சுலின், டெஸ்டோஸ்டிரான் போன்ற பல ஹார்மோனை பாதிக்குதுன்னு, இது வெறும் ஒரு ஹார்மோனை மட்டும் இல்ல பல எண்டோக்ரைன் சிஸ்டத்தை பாதிக்குதுன்னு குறிப்பிடுது. மெட்டபாலிக்ன்ற வார்த்தை எதை குறிக்குதுன்னா, இது வெறும் ஒரு கருப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் இல்ல, இது ஒரு வளர்ச்சிதை மாற்ற நோய்னு குறிக்குது. இதனால டைப் 2 சக்கரை நோய் மற்றும் இன்சுலின் எதிர்ப்பு ஏற்படும் அபாயம் அதிகமாகணும். மெட்டபாலிக்ன்ற வார்த்தை இதை மட்டும் இல்ல, தோல், மனநலம், உடல் எடை போன்ற பல விஷயத்தை இது பாதிக்குதுன்னு குறிப்பிடுது. இந்த டிசார்டர் இனப்பெருக்க மண்டலத்தை பாதிக்கணும். கருப்பை இன்னும் இந்த டிசார்டர்ல முக்கியமான அம்சமா இருக்கு. இது வெறும் ஒரு வார்த்தை மாற்றம் மட்டுமல்ல, கோடிக்கணக்கான பெண்களுக்கு சரியான கண்டறிதல், சரியான சிகிச்சை கிடைக்கணும்னு நடந்த சரியான மாற்றம்.